புத்தாண்டை வரவேற்க புதுச்சேரி கடற்கரையில் சுற்றுலா பயணிகள் குவிந்திருக்கிறார்கள். பொதுவாக இந்த மாதிரியான புத்தாண்டு கொண்டாட்டங்களை கடற்கரை பகுதிகளில் மக்கள் பொழுதை கழிப்பது வழக்கம். புத்தாண்டு கொண்டாட்டம் என்றால் அங்கு சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கும். புதுச்சேரியில் 2 நாட்களுக்கு முன்னதாகவே அது தொடர்பான ஏற்பாடு தொடர்பான அறிவிப்புகளும் வெளியாகியிருந்தன. காவல்துறையினர் பாதுகாப்பும் போடப்பட்டிருந்தது. இந்த சூழலில் புத்தாண்டை வரவேற்க புதுச்சேரி கடற்கரையில் தற்போதைய சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். அது தொடர்பான காட்சிகளை பார்க்கிறோம். இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் காவல்துறையினரும் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆண்டு முடிந்து 2026 ஆண்டை வரவேற்பதற்காக கடற்கரைகளில் மக்கள் குவிந்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக புதுச்சேரி கடற்கரையில் சுற்றுலா பயணிகள் தற்போதே குவிய தொடங்கியுள்ளனர். ஆண்டுக்கு விடை கொடுத்துவிட்டு 2026 ஆண்டை வரவேற்பதற்காக கடற்கரை பகுதிகளில் மக்கள் குவிந்திருக்கிறார்கள். முன்னதாக கன்னியாகுமரி கடற்கரை பகுதியில் மக்கள் சுற்றுலா பயணிகள் குறிப்பாக குவிந்திருந்ததை நாம் பார்த்தோம். தற்போது புதுச்சேரி கடற்கரையிலும் மக்கள் அதிக அளவில் குவிந்திருக்கிறார்கள். அங்கு ஆடல் பாடலுடன் உற்சாகமாக புத்தாண்டை வரவேற்பதற்கான ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன. அது தொடர்பான காட்சிகளையும் பார்க்கிறோம். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். பாலவெற்றிவேல், இப்போதே மக்கள் அங்கு குவிய தொடங்கியிருக்கும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? அதே போல அங்கு வரக்கூடிய மக்களுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்களை காவல்துறையினர் வழங்கியிருக்கிறார்கள்? புத்தாண்டை எதிர்நோக்கும் விதமாக புதுச்சேரி நகரமே விழாக்கோலம் பூண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். சுற்றுலாவிற்கு பெயர் போன புதுச்சேரி தமிழகம் உள்ளிட்ட அண்டை மாநிலங்களிலிருந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் வருடந்தோறும் வருவது வழக்கம். இந்நிலையில் 2026 ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் விதமான சுற்றுலா நகரமான புதுச்சேரியிலும் அரசின் சார்பாகவும் குறிப்பாக சுற்றுலாத்துறை காவல்துறையின் சார்பாக புதுச்சேரி கடற்கரை பகுதியில் சிறப்பான ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த வருடம் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மரணத்தால் புதுச்சேரி கடற்கரையில் புத்தாண்டு சிறப்பு கொண்டாட்டம் பெரிய அளவில் நடைபெறாத நிலையில் இந்த ஆண்டு வான வேடிக்கைகள், கலை நிகழ்ச்சிகள் என அரசின் சார்பாகவே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப மணி 6:40 மணி. தற்போதே புதுச்சேரி கடற்கரையில் ஆயிரக்கணக்கான மக்கள் குழுமியிருப்பதை ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதருடைய காட்சிகளை பார்க்கிறோம். புதுச்சேரி கடற்கரை, பாண்டி மெரினா கடற்கரை, ஆரோவில் கடற்கரை, அரியாங்குப்பம் கடற்கரை என 4 கடற்கரை பகுதிகளில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. புதிய நெறிமுறைகளும் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நம்பர் பிளேட் இல்லாம யாருமே இங்க வாகனங்கள்ல உள்ள வரக்கூடாது. மது குடித்துவிட்டு வாகனங்கள் இயக்குவோர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடற்கரை பகுதிகளில் 70க்கும் மேற்பட்ட புதிய சிசிடிவி கேமராக்கள் நிறுவப்பட்டுள்ளதோடு நகரில் இருக்கக்கூடிய தனியார் சிசிடிவி கேமராக்கள் மூலமும் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்படும் என கூறப்பட்டிருக்கிறது. ட்ரோன் கேமராக்கள் மூலமாக போக்குவரத்து மற்றும் சட்டம் ஒழுங்கு போன்றவை கண்காணிக்கப்படும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. பார்க்கிங் வசதிக்காக புதுச்சேரி நகரம் முழுவதும் 10 இடங்கள்ல வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. மதியம் 12 மணிக்கு மேல் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒயிட் டவுன் என கூறப்படுகின்ற பிரெஞ்சு குடியிருப்பு பகுதி. பிரெஞ்சு கலாச்சாரத்தோடு பின்னி பிணைந்த
இந்த புதுச்சேரி மாநகரத்தை பொறுத்தவரை புத்தாண்டு பண்டிகை என்பது நூற்றாண்டு காலமாக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. நமக்கு வலதுபுறத்துல வங்கக்கடல் இருக்கும் நிலையில இடதுபுறத்துல பாத்தீங்கன்னா மக்கள் குழுமி இருக்கிறார்கள். காந்தி சிலையினுடைய அந்த காட்சியை தான் ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதர் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். வண்ண விளக்குகளால் இந்த பகுதிகளே மொத்தமாக புத்துயிர் பெற்றிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். புதுச்சேரி மாநில எல்லைகளில் வரக்கூடிய மக்களுக்கு, குறிப்பாக விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து வரக்கூடியவர்களுக்கும் அண்டை மாநிலங்களிலிருந்து வரக்கூடியவர்களுக்கும் வழிகாட்டுவதற்காக QR கோடு மூலமாக சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வரக்கூடிய குழந்தைகள் யாரும் தொலைந்து விடக்கூடாது என்பதற்காக அவர்களுடைய கையில் ஒரு பட்டை அணிவிக்கப்படுகிறது. அதுல பெற்றோரின் மொபைல் எண் உள்ளிட்ட விவரங்கள் இடம்பெற்றிருப்பதால் குழந்தைகள் தொலைந்தாலும் எளிமையாக அவர்களை கண்டறியும்படி ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. கர்ப்பிணி பெண்கள் செல்வதற்கு தனி பாதைகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரி கடற்கரையில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரி மாநிலம் முழுவதும் 2000க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். வேதவள்ளி, புதுச்சேரி கடற்கரையில் 2026ஆம் ஆண்டை வரவேற்பதற்காக மக்கள் இப்போதே குவிந்து வருகிறார்கள். காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். களத்திலிருந்து தகவல்களை தந்தமைக்கு நன்றி பாலவெற்றிவேல்.